ஒரு வார ஆயுட்காலம்தான் ரோஜாவுக்கு. தன் அழகு இதழ்களை விரித்து குலுங்கு குலுங்கு சிரித்து நம்மை மகிழ்வித்து குஷிப்படுத்தி விடைபெறும். நம் மனம் புத்துணர்வு சந்தோஷம் பெறுகிறது. இது மன ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. சில தாவரங்கள் காய்கறிகள் நம் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கின்றன. அவ்வகையில் புரோட்டீன் சத்து நிறைந்த ஊட்டி பீன்ஸ் என்றழைக்கப்படும் கிரீன் பீன்ஸை பற்றி பார்ப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைய ஸ்பெஷல் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரியலுக்கு பீன்ஸுகள் ரொம்ப பிஞ்சாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். நல்ல பச்சையாக பிஞ்சான பீன்ஸுகளை பொறுக்கி வாங்கணும். இதன் சயின்டிஃபிக் நேம் ஃபேசியோலஸ் வல்காரிஸ். இதை ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. 78% நைட்ரஜன் காற்றில் இருந்தாலும் நாம் உண்ணும் உணவின் மூலமாகத்தான் நம் உடல் நைட்ரஜன் நியூட்ரியண்ட்டை பெறுகிறது. புரோட்டீன் ஃபார்ம் ஆகணும்னா நைட்ரஜன் சத்து அதி அவசியம். அந்த நைட்ரஜன் நியூட்ரியண்ட்டை அதிகம் கொண்டுள்ளது பீன்ஸ் வகைகள். ஃபேபேசியே எனும் லெகுமினேசிய குடும்பத்தைச் சேர்ந்தது இன்றைய ரிங் பீன்ஸ். பச்சை பசேல் என்று எளிதில் வளையக்கூடிய இளம் பிஞ்சு பீன்ஸ்களை பார்த்து வாங்கணும். கட் பண்ணால் இந்த மாதிரி முழு சதையாக தான் இருக்கணும், விதைகளே இருக்கக்கூடாது. சதைப்பற்றுள்ள இந்த புஷ் பீன்களில் 90% வாட்டர் கண்டென்ட். கொழுப்பு எனும் ஃபேட்டி ஆசிட் சுத்தமாக இல்லை, 0%. ஸோ இது கீரைகளைப் போலவே ஹை ஃபைபர் லோ கேலரி ஃபுட். நல்லா கழுவுன ஃப்ரெஷ் பிஞ்சு பீன்ஸ்களை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் ஃப்ரெஞ்ச் பீனை வேக வச்சு சாப்பிட்டா நம் உடல் பெறுவது வெறும் 31 கேலரிஸ். வெறுமனே வேக வைத்து சாப்பிட்டால் இனிக்கும் இந்த பீன்ஸ்களில் கார்போஹைட்ரேட் எனும் சுகர் 4 கிராம்ஸ், டயட்டரி ஃபைபர் எனும் நார்ச்சத்து 3 கிராம்ஸ் இருக்குது. ஸ்னாப் பீன்ஸ் எனப்படும் ஃப்ரெஞ்சு பீன்ஸுடன் கூட்டணி வைப்பது யார் தெரியுமா? அதே ஃபேபேசிய குடும்பத்தை சேர்ந்த விக்னா ரேடியேட்டா எனும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய அயன் சத்து நிறைந்த பச்சை பாசிப்பயிறு, அதாவது பல்சஸ். முழு பச்சை பாசிப்பயிறுவின் தோல் நீக்கினால் நமக்கு கிடைப்பது அழகு மஞ்சள் நிறத்தில் கோல்டன் கலரில் லியூட்டின் ஜியோசாந்தின் கரோட்டினாய்ட்ஸ் நிறைந்த ஸ்பிட் மூங்தாள். தமிழில் சிறுபருப்பு. இது நம் தோலை இயற்கையிலேயே மினுமினுக்க வைக்கும் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். எல்லோ மூங்தால் ஹெல்ப் டு மெயின்டைன் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் யுவர் ஸ்கின் அண்ட் ஹெல்ப் கீப் இட் மாய்ஸ்ட். பிம்பிள்ஸ், acne என்ற பருத்தொல்லைகள், மேலும் ஸ்கின் இரிட்டேஷன், எக்ஸிமா ஆகிய தோல் வியாதிகளுக்கு சிறுபருப்பு சிறந்த இயற்கை மருந்து. 2 கைப்பிடி அளவு எல்லோ மூங்தாளை அடி கனமான ஃப்ரைங் பேனில் எடுத்துக்கங்க. ஏறக்குறைய 100 கிராம்ஸ். எண்ணெய் விடாமல் வெறும் சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் லேசாக இளஞ்சிவப்பாக மாறும், அருமையான வாசனை வீசும். அந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். பிறகு 300 ml தண்ணி ஊற்றி சுமார் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நல்ல ஊறின பாசிப்பருப்பை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். பருப்பு முக்கால்வாசி வெந்தால் போதும், குழைய வேக வைக்கக்கூடாது. உப்போ மஞ்சள் பொடியோ எதுவும் போட வேணாம். பருப்பு அதே பழைய இயற்கை மஞ்சள் கலர்லேயே அதே பழைய ஷேப்போடு இருக்கணும். 1 கிலோ ஸ்னாப் பீன்ஸுக்கு 100 கிராம்ஸ் பாசிப்பருப்பு தாங்க கரெக்ட் ரேஷியோ. 24% புரோட்டீன் நிறைந்த ரவுண்ட் பீன்ஸ் எனப்படும் ஃப்ரெஞ்ச் பீனை குக்கரில் போட்டு பின் பருப்பு வெந்த நீரை ட்ரைன் பண்ணுங்க, அதாவது வடிகட்டி ஊற்றுங்க. 2ஐயும் குக்கரில் ஒன்றா போட்டு ஒரேடியாக வேக வைக்கலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் 2ம் வேக எடுத்துக்கொள்ளும் குக்கிங் டைம் மாறுபடும். 2ஐயும் ஒன்றா போட்டால் நீர்ச்சத்து நிறைந்த பீன்ஸ் சீக்கிரம் வெந்து குழஞ்சிடும். பருப்பு வேகாமல் பருப்பாகவே இருக்கும். பிறகு பீன்ஸ் பொரியல் பண்ண முடியாது, பீன்ஸ் கூட்டு தான் பண்ண வரும். இதயத்திற்கு இதமளிக்கும் லினோலிக் ஆசிட் மற்றும் ஒலியிக் ஆசிட் எனும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நிறைந்தது தாங்க நம்ம காமன் பீன்ஸ். 1/4 டம்ளர் தண்ணீர் ஊற்றி 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் தான் அலோவ் பண்ணணும். மினரல்ஸ் நிறைய இருக்குது. மேங்கனீஸ், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க்னு சொல்லிட்டே போகலாம். ஒரு விசில் வந்ததும் தேனி மாதிரி துருன்னு சுறுசுறுப்பாக செயல்படணும். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி மூடியை உடனே திறந்துடுங்க. உப்பு போட்டு வேக வச்சதால் ஓவர் குக் ஆகாது. பீன்ஸ் அதே பச்சை கலரில் ஆனால் சரியான திட்டத்தில் வெந்திருக்கும். பீன்ஸில் வாட்டர் சாலுபிள் விட்டமின் B12 மற்றும் B9 எனும் ஃபோலேட் இருக்குது. இது கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக அவசியம். வளரும் கருவின் நியூரல் டியூப் மற்றும் DNA செல் டிவிஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஃபோலேட். வெந்த பீன்ஸை அதே குக்கரில் வைக்கக்கூடாது. உடனே ஒரு அகண்ட பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுறணும். நல்லா பரப்பி ஆற விடுங்க.
இதில் உள்ள எக்கச்சக்கமான டயட்டரி ஃபைபர் அதாவது நார்ச்சத்து நம் குடல் கழிவுகளை உடனுக்குடன் வெளியேற்றிடும். கழிவுகள் நெடுநேரம் குடலில் தங்கினால் கோலன் கேன்சர் எனும் புற்றுநோய் வர நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ green beans protect us from colon cancer, rectal cancer, constipation and piles. பீன்ஸ்களை அளவோடு சாப்பிட்டால் அது ஹெல்த்தி, நியூட்ரியஸ், சேஃப் ஃபுட். இப்போது பொரியலுக்கு மெருகூட்டும் வெங்காய தாளிதம் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் 150 grams, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 7, 2 இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது கிடைக்குதோ அதை போடுங்க. முக்கால்வாசி வெந்த பாசிப்பருப்பும் பீன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போது தாளிதம் மட்டும்தான் பாக்கி. வாயகன்ற பெரிய வடச்சட்டியில் 100 ml எண்ணெய் குக்கிங் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பை தாளிக்கணும். உளுந்து நல்லா செவந்ததும் கட் பண்ணின வரமிளகாயை போடணும். இப்போ பொரியலை மணக்க வைக்கும் வெங்காயம். உடனே உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும், டிரான்ஸ்லூசண்ட்டாக கிளாஸியாக வந்துடும். வெங்காயமும் உளுத்தம்பருப்பும் வதங்கும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க. ஆஹா, ஏரியாவே மணக்கும். இந்த வாசனை வீட்டில் உள்ளவர்களின் பசி உணர்வை தூண்டும். இப்போது உப்பு போட்டு வேக வைத்த நம்ம ஸ்டார் இன்கிரீடியண்டான ஃப்ரெஞ்சு பீனை கொட்டி ஜென்ட்லாக கிளறுங்க. பீன்ஸ், சிறுபருப்பு ரெண்டிலுமே லியூட்டின் ஜியோசாந்தின் என்னும் டயட்டரி கரோட்டினாய்ட்ஸ் அதாவது பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் இருக்குது. இந்த நிறமிகள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது நம் கண்ணுக்கு தேவைப்படும் இம்யூன் பூஸ்டர்ஸ். நம் கண்ணில் உள்ள ரெட்டினா என்ற விழித்திரையில் ரெட்டினல் மக்குலா லூட்டியா என்ற ஸ்பாட் உள்ளது. இந்த டயட்டரி கரோட்டினாய்ட்ஸ்கள் ரெட்டினல் மக்குலா லூட்டியா எனப்படும் ஸ்பாட், எல்லோ ஸ்பாட்டினால் உறிஞ்சப்படுகிறது, செலக்டிவாக உறிஞ்சப்படுகிறது. இவ்வாறு உறிஞ்சப்பட்ட கண்கள் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனிலிருந்து தப்புகிறது. ஸோ அந்த கண்கள் ARMD எனப்படும் ஏஜ் ரிலேட்டட் மக்குலார் டிசீஸிலிருந்து தப்புகிறது. கால்சியம் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் எனும் எலும்புருக்கு நோய் வரவே வராது. குழந்தைகளுக்கு ஸ்ட்ராங்கான டீத் மற்றும் போன்ஸ் கிடைக்கும். கடைசியாக லீஃபி ஸ்பைஸ் எனும் கருவேப்பிலையை போட்டு இறக்குங்க. பாருங்க, நம்ம வெங்காயத்துலேயும் பீன்ஸ்லேயும் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். பருப்பில் உப்பு போடல. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு ஈவன் ஆயிரும். உப்பு கம்மியான எம்மியான ஹை ஃபைபர் லோ கேலரி இந்த பீன்ஸ் பொரியல் ஈவினிங் 4 o'clock டிஃபனுக்கு ரொம்ப சரியான சாய்ஸ். கூரிய பார்வை வேண்டுமென்றால் அடிக்கடி இந்த பீன்ஸ் பொரியலை செய்து சாப்பிடுங்கள். இன்றைய பழம் இட்டாலியன் பர்பிள் ப்ரூனே ப்ளம்ஸ். இது ஒரு ஹைபிரிட் பழம், அதாவது ப்ளம்ஸ் மற்றும் ஏப்ரிகாட் பழங்களின் கலவை.